ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கனிஸ் எஃபெக்ட்ஸ். இந்த வீடியோல நான் என்னென்ன மாதிரியான ட்ரேட்ஸ் என் ஃபன்னட் அக்கவுண்ட்ல எடுத்தேன், அதே மாதிரி என் ஃபன்னட் அக்கவுண்ட் இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இஃப் இன்கேஸ் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்கன்னா, நம்ம சேனல்ல ரெகுலரா நான் ஐசிடி கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸுமே நான் ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நான் ஒரு சீரியஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. இன்ஃப் இஃப் இன்கேஸ் நான் எதை பத்தி பேசுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலனா, என் சேனல்ல பிளேலிஸ்ட்ல மை ஃபண்டட் ஜர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல நான் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கி அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ல எடுக்கிற எல்லா ட்ரேட்ஸுமே டிரான்ஸ்பரண்டா காமிச்சிட்டு இருக்கேன். வீக்லி ரீகேப் மாதிரி நான் என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்தேன், அதே மாதிரி என் ஃபண்டட் அக்கௌண்ட்டை ஷோவும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்குங்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீக்லி ரீகேப் எபிசோட் நம்பர் 4. ஸோ போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்தேன், அந்த ட்ரேட் எனக்கு டிபி ஆச்சா, எஸ்எல் ஆச்சா அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது வின் பண்ணனா, லூஸ் பண்ணனா அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். நான் லாஸ்ட் வீக் எந்த ட்ரேடுமே எடுக்கல. அதாவது ஜூன் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல எந்த ட்ரேட்ஸுமே எடுக்கல. பட் மே மந்த்ல கடைசியில ஒரு ட்ரேட் எடுத்தேன். அந்த ட்ரேடை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த இந்த வீடியோல இருக்க போகுது. ஸோ மே மந்த் லாஸ்ட் வீக்ல நான் ஒரே ஒரு ட்ரேட் கோல்டில் எடுத்தேன். ஸோ அதை நோஷனில் நான் காமிக்கிறேன். ஏன்னா சார்ட்டில் காமிக்க முடியாது, 2 வாரம் ஆயிடுச்சு. ஸோ நோஷனில் நான் காமிக்கிறேன். இந்த ட்ரேடில் நான் லூஸ் தான் பண்ணேன். $25 அரௌண்ட் மைனஸ் ஆயிடுச்சு எனக்கு. என் ஃபண்டட் அக்கௌண்ட் இப்போ டோட்டலாக ஒரு $78 மைனஸில் இருக்குது. நான் அதை லாஸ்ட்டாக என் ஃபண்டட் அக்கௌண்ட் டேஷ்போர்டையுமே காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேடை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், எதனால இந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் எனக்கு கிளியராக கோல்டு பைஸில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால நான் என்ன நினச்சேன்னா, இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ஆர்டர் பிளாக் டெய்லி ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து பை சைட் புஷ் பண்ணுவான் அப்படின்றது தான் என்னோட பிளானாக இருந்துச்சு கோல்டில். ஸோ அதனால இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேமில் ஸ்விட்ச் பண்ணி ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்றத பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம்லையுமே எனக்கு கிளியராக இங்கே இருக்கிற ஒரு 30%, 50% டீலிங் ரேஞ்சு கீழே எனக்கு ஒரு 30 மினிட்ஸில் ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிடுவான் அப்படின்னு நினச்சி இந்த என்ட்ரியை போட்டேன். இது வந்து டெய்லி ஓபி. ஸோ அதை வந்து நான் டெய்லி சார்ட்டில் காமிச்சிருந்தேன். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ல டேப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போவான் அப்படிங்கிறது தான் என் பிளானாக இருந்துச்சு. ஸோ லோ டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காக லோ டைம் ஃப்ரேமில் பார்த்தேன். ஸோ லோ டைம் ஃப்ரேம்லேயே எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்துச்சு. அந்த 50% லெவலில் ரீச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்சல் மாதிரி கொடுத்தான். ஸோ இந்த சிஐஎஸ்டியில் என்னோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணிட்டான்னா டேரெக்டாக கீழே இறக்கிட்டான். ஸோ இது டோட்டலாக என் மேலே தான் தப்பு. டைரக்ட் ரிவர்சல் என்ட்ரி இது பேர். டைரக்ட் ரிவர்சல் என்ட்ரி நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம் எடுக்கக்கூடாது. 30 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துருக்கணும். அதாவது இந்த 50% ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு 30 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷனே கொடுக்கல. ஸோ அதுக்கு முன்னாடியே என்னோட 5 மினிட்ஸில் போய் உன்னோட என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதனால் இந்த ட்ரேட் எனக்கு எஸ்எல் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் எந்த ட்ரேட்ஸுமே எடுக்கல. இந்த ட்ரேடில் அரௌண்ட் $25 நான் மைனஸ் பண்ணிட்டேன். பட் இது டோட்டலாக ஒரு என்னோட தப்பு தான். நான் வந்து ரிவர்சல் கரெக்டாக பார்த்து என்னோட என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஒரு டவுன் சைடில் போயிட்டு இருக்க மார்க்கெட்டில் நான் அப் சைட் என்ட்ரிஸ் போட்டது என்னோட தப்பு. ஸோ இந்த வாரம் எனக்கு ஒரே ஒரு ட்ரேட் வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை தான் நான் இந்த இந்த நோஷன்லையுமே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் மந்த் நான் என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நோஷனில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி மந்த்லி ரிவ்யூ மாதிரியுமே இந்த வீடியோவை கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ மந்த்லி ரிவ்யூவாக நான் பார்க்குறது என்னென்னா, டோட்டலாக இந்த மந்த், அதாவது லாஸ்ட் மந்த் மே மந்த் நான் வந்து அரௌண்ட் $80 நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 7 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ட்ரேட் தான் நான் வின் பண்ணேன். மீதி 6 ட்ரேட்ஸுமே எனக்கு லூஸ் ஆயிடுச்சு. ஆனால் இதில் இருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒரு 6 ட்ரேட் நான் லூஸ் பண்ணியிருந்தாலுமே எனக்கு அந்த 6 ட்ரேடில் ஒரு 5 என்ட்ரிஸ் பக்கமாக என்னோட எஸ்எல் அடிச்சுட்டு நான் எந்த டைரக்ஷன் யோசிச்சனோ அதே டைரக்ஷன் மார்க்கெட் போயிட்டான். மேபி நான் அதுக்கப்புறம் லூஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு என்ட்ரி போட்டிருந்தா கூட இந்த மந்த் நல்ல க்ரீன் சைடில் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேமில் நான் கரெக்டாக இருக்கேன். பட் லோவர் டைம் ஃப்ரேமில் வரும்போது ஏதோ ஒரு 1-2 தப்பு நான் பண்ணிடுறேன். அதுதான் நான் வந்து ரிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மந்த்லி ரிவ்யூலையுமே நான் வந்து இதை பற்றி எல்லாமே நான் வந்து என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது இதுன்னு எல்லாமே நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நெக்ஸ்ட் மந்த் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் வந்து பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ நான் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன், பேக் டெஸ்ட். ஸோ அதுக்குமே நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். மோஸ்ட்லி அதனால தான் நான் வந்து போன வாரம் எந்த ட்ரேட்ஸுமே எடுக்கல. அப்புறம் எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா லாஸ் ஆகிட்டே இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது.
சரி கொஞ்சம் நம்மள வந்து அப்டேட் பண்ணிப்போமே. ஏன்னா, இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஓரளவுக்கு ட்ரேட்ஸ் நல்லா தான் எடுத்துட்டு இருந்தேன். பட் இந்த சீரிஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னன்னே தெரியல. என் நேரமா என்னன்னு தெரியல. கொஞ்சம் லாஸஸ் நடக்குது. பட் டோட்டலா ஃபைன். நான் கிட்டத்தட்ட 7 ட்ரேட்ஸ் எடுத்து 6 டேஸ் லாஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே என் ஃபண்ட் அக்கவுண்ட் வெறும் $80 மைனஸ்ல இருக்கு. ரிஸ்க் மேனேஜ்மென்ட் மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அக்கவுண்ட் ரீச் ஆவாது. ரிஸ்க் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு வின் ரேட் இருந்தாலே கண்டிப்பா அக்கவுண்ட் பாஸ் பண்ணிடலாம். ஸோ பார்ப்போம் அப்கமிங் மந்த்ஸ்ல எந்தெந்த மாரி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த பிக்சர் பாருங்க. இது வந்து மெட்டால எடுத்த பிக்சர். நான் அதே மாரி டேஷ்போர்ட்லயுமே காமிக்கிறேன். ஒரே ஒரு ட்ரேட் டிபி மத்த எல்லாமே எஸ்எல். ஸோ டோட்டலா 7 ட்ரேட்ஸ். பரவால்ல. இந்த மந்த் ஒரு மாரி இருந்தாலுமே நெக்ஸ்ட் மந்த் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வாங்க டேஷ்போர்ட்ல போய் பார்த்துருவோம். ஸோ இதுதான் என்னோட ஃபண்டட் அக்கவுண்டோட டேஷ்போர்ட். குவாண்டக்கல்ல தான் நான் அக்கவுண்ட் வச்சிருக்கேன். ஸோ டேஷ்போர்ட் பாருங்க. கிட்டத்தட்ட 1.5% நான் மைனஸ் ஆகிட்டேன். எனக்கு $80 பக்கமா மைனஸ் ஆயிருக்கு. நெறைய பேர் என்ன நெனைக்கிறீங்கன்னா, வீக்லி ரிகேப் வீடியோ இன்னும் வரலையே ப்ரோ அப்படின்னு 1, 2 பேர் கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாகிராம்லயும் சரி, அதே மாரி யூடியூப்லயுமே 1, 2 பேர் வந்து யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லயுமே 1, 2 பேர் வந்து இது மாரி ஏன் ப்ரோ வீக்லி ரிகேப் வீடியோ போடுறதில்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்க என்ன நெனச்சு கேட்டீங்கன்னு தெரியல. மேபி நான் வந்து அக்கவுண்ட் ஏதாவது அ மைனஸ் பண்ணியிருப்பேன். அதனால காமிக்காம இருக்கேன் அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. கண்டிப்பா கிடையாது. நான் ஒரே ஒரு என்ட்ரி தான் எடுத்தேன். ஸோ அதுக்கு அடுத்த வீக்ல ஏதாவது ஒரு என்ட்ரி கிடைச்சுச்சுன்னா, அதோட சேர்த்து ஒரு வீடியோ மாரி போட்டுருவோம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். பட் லாஸ்ட் வீக் எந்த ட்ரேடுமே எடுக்கல. பர்சனலா எனக்கு நெறையா ஒர்க்ஸ் இருந்ததுனால, காலேஜ்லயுமே நெறைய ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால நான் லாஸ்ட் வீக் மார்க்கெட் சைடே அந்த அளவுக்கு வரல. ஸோ அதனால தான் என்னால என்ட்ரிஸ் எடுக்க முடியல. சரி எதுக்கு வந்து டிலே பண்ணிட்டு, போடுறதுன்னு ஆச்சு போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவே நான் வந்து ரெடி பண்ணேன். அ கண்டிப்பா நான் வந்து ஃபண்டட் அக்கவுண்ட் பிரீச் பண்ற வரைக்கும் ஆனாலும், கண்டிப்பா நான் வந்து காமிக்க தான் போறேன். என்ன நடந்தாலும் சரி, வரிசையா எடுக்கிற ட்ரேட் லாஸ் ஆனாலும் சரி, நான் வந்து இத வந்து டாக்குமெண்டிங் பர்ப்பஸ்க்காக தான் பண்றேன். ட்ரேடிங்கோட டார்க் சைடு இதுதான். ஆ லூசிங் ஸ்ட்ரீக் ஆரம்பிச்சுச்சுன்னா நிறுத்தவே நிறுத்தாது. போயிட்டே இருக்கும். நம்ம வந்து ஏதாவது அப்டேட் பண்ணி, ஓகே இதெல்லாம் பண்ணணும். ஒரு ஒ ஒரு மாரி அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நோஷன வச்சோ, ஜர்னல் பண்ணிட்டு அப்படியே ரிஃபைன் பண்ணிட்டே வரணும் நம்ம மாடல. ஸோ அததான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் எடுத்த ட்ரேட்ஸ் இங்க இருக்கு பாருங்க. டோட்டலா இதெல்லாம் எடுத்த ட்ரேட்ஸ். இதுல 1, 2 ட்ரேட் வந்து நான் சும்மா எடுத்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அத விட்டுருங்க. அதுல சும்மா 0.01 லாட் சைஸ் வச்சு எடுத்திருப்பேன். எதனாலனா, சரி அக்கவுண்ட் பிரீச் ஆயிரும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் ட்ரேட் பண்ணாம இருந்தா. அதனால 0.01ல வச்சு எடுப்பேன். மத்தபடி மிச்ச ட்ரேட்ஸ் எல்லாமே நான் எக்ஸிக்யூட் பண்ணது தான். இந்த ட்ரேட்லாம் எல்லாமே நான் எக்ஸிக்யூட் பண்ணது தான். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் எந்த மாரி இருக்கு அப்படிங்கிறத பத்தி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. See you in the next video. Until then, bye from Kanish FX.